ஒரு கொடி கம்பத்திற்கு 1000 ரூபாய் வசூலிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பான அரசாணை குறித்தும் தற்போது பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. சாலையோரங்களில் தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் வைக்க அனுமதி கோருவோரிடம் 1000 ரூபாய் வசூலிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. ஒரு கொடி கம்பத்திற்கு 1000 ரூபாய் வசூலிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி விரிவான தகவல்களை கேட்கலாம். சிவகுமார், கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் அமைக்கும் ஒவ்வொரு கொடிக்கம்பத்திற்கும் 1000 ரூபாய் வசூலிக்கலாம் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான செய்திகளை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கான நேரம் சிவகுமார். அதாவது அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் உள்ளிட்டவைகள் தங்களோட வருகையை பறைசாற்றுவதற்காக எப்பவுமே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, உள்ளாட்சி அமைப்புகள்ல உள்ள இருக்கிற சாலைகள் மட்டுமல்லாது எல்லா இடங்கள்லையுமே ஏறத்தாழ சாதாரணமா ஒரு சின்ன கட்சி வைக்கிறதா இருந்தா கூட குறைந்தபட்சம் 300 கொடிக்கம்பங்கள் நடும். இது பல்வேறு கட்டங்கள்ல மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு வந்தது. இந்நிலையில இப்படி கொடிக்கம்பங்கள் அமைக்கிறவங்களுக்கு, அதாவது இப்படி கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட கொடி ஒன்றுக்கு 1000 ரூபாய் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்குதுங்க. தமிழ்நாடு முழுவதுமே பார்க்கலாம். அதாவது பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், அதே மாதிரி கொடிக்கம்பங்கள், சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களோட கொடிக்கம்பங்களை 2025 ஏப்ரல் 28க்குள்ள அகற்றணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஏற்கனவே ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில அரசியல் கட்சி அமைப்புகள் சார்பில் கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக மண்டல மற்றும் மாவட்ட அளவில் குழுக்கள் அமைத்து தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்தது. அதே போல அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளுக்காக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் போது சாலையில் தார்கள் மீதும் சாலையின் நடுவே உள்ள சென்ட்ரல் மீடியல் மீதும் கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாது, 3 நாட்களுக்கு மேல் கொடிக்கம்பங்கள் வைத்திருக்க கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு விதிமுறைகளும் வகுக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்னைக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையை மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணையும் வழிகாட்டு விதிமுறைகளும் பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். இதை ஏற்க மறுத்த நீதிபதி, அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு சாலை சென்ட்ரல் மீடியன்கள்ல தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் அமைக்கப்படுகின்றனும் அனுமதியின்றி கொடிக்கம்பங்கள் வைப்போருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை அப்படின்னு தெரிவித்தாரு. மேலும் சாலை ஓரங்கள்ல கொடிக்கம்பங்கள் வைக்க அனுமதி கேட்பவரிடம் ஒரு கொடிக்கு 1000 ரூபாய் வசூலிக்கணும், இது அரசுக்கு வருவாயை ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டினாரு. கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பான விதிமுறைகளை உடனடி கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்னோ, அதை அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கும் நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கிறாரு. அனுமதியின்றி தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் வைத்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த விசாரணையை நவம்பர் 12ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறார். மோகன்ராஜ். சிவகுமார், உங்களோட விரிவான தகவலுக்கு, தெளிவான தகவலுக்கு நன்றி.